ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். முதல்ல விஜய்க்கு ஆதரவான ஒரு பேரலை அடித்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையே இது ஒரு யூத்தோட ரெவல்யூஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் மிக குறைவான தொகுதிகளில் குறைவான நேரம் அவர் மொத்தமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசினதை கூட்டினீங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் கூட வராது. அதுலேயும் மேலோட்டமான பேச்சு தான். தீய சக்தி திமுக, மன்னராட்சி, ஊழல், கொள்ளையடிக்கிறீங்க. வேளாங்கண்ணியில் என்ன நடந்துச்சு? விஜய் 5 மணிக்கு காலையில் வருவாருன்னு சொல்லி இரவு 3 மணிலேருந்தே அந்த கூட்டம் வந்துட்டு அப்புறம் 5 மணிக்கு பாதிரியார் வந்து அந்த திருப்பலி பூஜையை ஆரம்பிக்கிறார். இளைஞர்கள் தாவேக்கா டிவிகேன்னு கோஷம் போட்டுட்டு விசில் அடிக்கிறார். எங்கே? வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள. இதுதான் இந்த இளைஞர்களின் மாற்றம். இதை தாண்டி எந்த மாற்றமும் நடந்துடல. அடுத்தது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் வாக்கெடுப்புக்கு முன்னாடி ஜெயித்தவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேராக பனையூர் வந்துடுங்க. பனையூரில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். இவ்வளோ நாள் வந்து இவர் மக்கள் சந்திப்புக்கு மக்கள் காத்திருப்பாங்க, நிர்வாகிகள் காத்திருப்பாங்க. இப்போ ஜெயித்த பிறகு இவர் காத்திருப்பாராம். எல்லாம் வந்துடுங்க. வந்தவொடனே அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டலில் லாக் பண்ணி பூட்டு போட்டு சாவியை நான் வச்சுக்குவேன். இந்த பயம் எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால், அதிமுக, திமுக, பாஜக இவங்கெல்லாம் ஓரளவு ஜெயிச்சிட்டாங்கன்னா விஜயோட வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிட்டு நமக்கு நாமம் போட்டுருவாங்க அப்படின்னு விஜய் பயப்படுறாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய். இன்னைக்கு நம்ம கூட நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கிறேன். நலமாக இருக்கிறீர்களா? நேற்று வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அது நலமா இல்லை. ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய பிளேசஸில் டிவிக்கே தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல விஜய்க்கு ஆதரவான ஒரு பேரலை அடித்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, விஜய்க்கு கிடைச்சிருக்கிற சீட்டு 108. பெரும்பான்மை பெறுவதற்கு இன்னும் 11 சீட்டு உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்தது திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பலை ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குன்னா அப்படியும் சொல்ல முடியாது. திமுக கூட்டணி 73-74 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதில் திமுக கணிசமான தொகுதிகள் ஜெயிச்சு எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. அடுத்தது அதிமுக அழிந்து விட்டதானா அவங்களும் அழியலை. அவங்களும் ஒரு 50 ரேஞ்சில் அவங்க கூட்டணியும் சீட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு ஆதரவான அலையும் இல்லை, திமுகவுக்கு எதிரான அலையும் இல்லை. இதை புரிஞ்சுக்கலாம். சரி, ஆனால் யாரும் எதிர்பாராத முறையில் விஜய் எப்படி ஜெயித்தார், எப்படி இந்த 108 சீட்டுகள் வாங்கினார் அப்படின்னு சொன்னால், முதல்ல விஜய் வேட்பாளர்கள் தொகுதியில் எந்த தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்றது இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை. மக்கள் நேராக போய் அதை பார்த்து விசில்னு சொல்லி அந்த சின்னத்தை அமுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர உள்ளூர் வேட்பாளர் பேர் கூட அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது வெற்றி பெற்ற வேட்பாளர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுதான் அந்த பிளேஸில் யார் நின்னாங்கன்னு கூட மக்களுக்கு தெரியாமல் அந்த விசில் சின்னத்துக்கு போட்டிருக்காங்க. அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. இது இளைஞர்கள் புரட்சி, பெண்களின் புரட்சி அப்படின்ற மாதிரி மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். யாருக்கு? விஜய்க்கு. ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். உண்மையே இது ஒரு யூத்தோட ரெவல்யூஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம பக்கத்து நாடு இலங்கையில் ஒரு போராட்டம் நடந்தது. ராஜபக்சேலாம் வெளிநாடுக்கு தப்பி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி நடந்தது. அதே போல் பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதை அடக்குவதற்கு போலீஸை ஏவி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்படுறாங்க. அதை எதிர்த்து போராட்டத்தில் அவங்க நாட்டை விட்டு தப்பி போகிறாங்க. அதுக்கு பின்னாடி இடைக்கால கவர்மெண்ட் வந்து தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கி புதிய பிரதமர் இருக்கிறார். நேபாளில் அதே போல் மன்னராட்சி தூக்கி எறியப்பட்ட பிறகு அங்கே வந்து கிட்டத்தட்ட 3-6 மாதத்துக்கு ஒரு கவர்மெண்ட்டு மாறி வந்துச்சு. எந்த கவர்மெண்ட்டும் ஸ்டெடியாகவும் இல்லை, மக்களுக்கு தேவையானதையும் செய்ய முடியலை. இதை பயன்படுத்தி கொண்டு அங்கே இளைஞர்கள் மத்தியில் ஒரு புரட்சி வருது அல்லது எதிர்த்து கேள்வி வருது. இந்த மாதிரி சூழல் எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை.
ஆங்கிலத்தில் ஒரு மேற்கோள் ஒன்று இருக்குது, அதை நான் தமிழ்படுத்தி சொல்கிறேன். ஒரு நாவலில் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இக்கட்டான சூழல் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. சக்தி வாய்ந்த மனிதர்கள் நல்லதொரு சூழலை உருவாக்குகிறார்கள். நல்லதொரு சூழல் உருவாயிட்டா மக்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குது, ஜாலியாக நம்ம பாட்டுக்கு இருப்போம், ரீல்ஸ் பார்ப்போம் அப்படின்ற முறையில் இருப்பாங்க. அதனால் அந்த நல்லதொரு சூழல் பலவீனமான மனிதர்களை உருவாக்குகிறது. பலவீனமான மனிதர்கள் உருவானா திரும்ப சிரமமான கஷ்டமான தருணங்கள் வரும். இதே போல் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக மேக்சிமம் மக்களுக்கு என்ன நல்ல செய்ய முடியுமோ அதை அத்தனையும் செஞ்சுருக்காங்க. காலை உணவு திட்டம்னு எடுத்துக்கங்க. வீட்டு வேலை செய்து கொண்டு அலுவலகத்துக்கோ அல்லது வேலைகளுக்கோ போகிற பெண்களுக்கு காலையில் பசங்களை தயார் பண்ணி அனுப்புறது சிரமம். மதியம் சத்துணவு அங்கே கிடச்சிரும். இப்போ இந்த காலை உணவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் குழந்தைகளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப். அடுத்தது காலேஜுக்கு போகிற அரசு பள்ளியில் படிச்சுட்டு ஆண்களோ பெண்களோ மாணவர் மாணவிகள் போகிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். தமிழ் புதல்கள் புதுமை பெண். அப்போ உயர்கல்வி போகிறதுக்கான அந்த இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து போவாங்க. விடியல் பயணம். நீங்கள் மாநகர பேருந்தில் நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். அப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் இதன் மூலம் அவங்க மிச்சம் பிடிக்க முடியும். அப்புறம் இங்கே 1000 ரூபா உரிமை தொகை. அப்புறம் தோழி விடுதி. இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பெண்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஆண்களுக்கும் அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல கவர்மெண்டெல்லாம் கொடுத்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்த்து, சரி விஜய் புதுசாக வந்திருக்கிறாரே, ஏதோ பேசுகிறாரே, நம்ம சினிமாவில் நடித்தோமே, சரி அவருக்கு ஒன்று போடுவோம். சரி ஏன் போட்டிங்க, நல்லது செய்வார். சரி ஸ்டாலின் நல்லது செய்யலையே, அவரும் செஞ்சுருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமே. சரி அதுக்கு மேலே கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறீங்க. இப்போ நீங்களே ஒரு ஆங்கரு, பல சேனல்ஸுக்கு பல இடத்துக்கு போயிட்டு தான் வரீங்க. எல்லா பெண்களும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அப்போ யார் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க? அப்போ இந்த மக்களுடைய பொது புத்தியில் இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்களை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக விஜய் கொண்டு போகிறார். அடுத்தது இந்த தேர்தலில் ஒரு 15-20 தொகுதிகளுக்கு மட்டும்தான் விஜய் போயிருக்கிறார். மொத்த தொகுதி 234. அதில் எடப்பாடி கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட தொகுதிகளுக்கு போயிருக்கிறாரு. ஸ்டாலின் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கிறாரு. மற்ற தலைவர்கள் எல்லா மாவட்டங்கள் தொகுதிகளுக்கும் போயிருக்கிறாங்க. ஆனால் மிக குறைவான தொகுதிகளில் குறைவான நேரம். அவர் மொத்தமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுனதை கூட்டினீங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் கூட வராது. அதுலேயும் மேலோட்டமான பேச்சு தான். தீய சக்தி திமுக, மன்னர் ஆட்சி, ஊழல், கொள்ளையடிக்கிறீங்க. இப்போ திமுக ஊழல் செய்யுதுன்னா விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? அதற்கான ஆதாரங்களை எடுக்கணும். அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு வழக்கு போட்டிருக்கணும். அப்படி ஏதாவது சின்சியராக பண்ணியிருக்காரா? அப்போ பொது புத்தியில் ஊழல் ஊழல் ஊழல்னு சொன்னீங்கன்னா மக்கள் நம்புவாங்க. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொன்னால் நம்புவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜயோட டீம் வந்து அந்த பாலிமருடைய குற்றச்செய்திகளே பார்த்துட்ருக்குறாங்க. டெய்லி ஆள் போட்டு பார்க்குறாங்க. அந்த குற்றச்செய்திகளை வரும்ல, இது மாதிரி இதை கற்பழிப்பு வரும், ஆமாம், இதெல்லாம் வந்தவுடனே அதை ட்விட்டாக போட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதித்து விட்டது, இதை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்காமல் டிவியில் கூட நியூஸ் பார்க்காம இருக்கிற செக்ஷன் யார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து யூத்து. அவங்க அதை பார்க்குறது இல்லை, ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துருவாங்க. அடுத்தது பெண்கள். பெண்கள் ஒரு 50 வயசு வரை விஜயோட படங்களோடு வளர்ந்து ரசிகைகளாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த இளைஞர்களும் ஒரு அப்பொலிட்டிக்கல் செக்ஷன். பெண்களை பொறுத்த வரைக்கும் டிவி சீரியல் பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய உலகம். மற்றபடி வெளியே போக்குவரத்து என்ன நடக்குது என்ன அப்படின்ற அனுபவம் கிடையாது. இந்த 2 பிரிவினரும் பெரும்பான்மையாக விஜய்க்கு போட்டிருக்கிறாங்க. அதனால் விஜய் இப்போ ஜெயிச்சிருக்கிறாரு, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றத ஒரு புரட்சியாகவோ ஒரு மாற்றமாகவோ பார்க்க முடியாது. வேளாங்கண்ணியில் என்ன நடந்துச்சு? விஜய் 5 மணிக்கு காலையில் வருவாருன்னு சொல்லி இரவு 3 மணிலேருந்தே அங்கே கூட்டம் வந்துட்டு அப்புறம் 5 மணிக்கு பாதிரியார் வந்து அந்த திருப்பலி பூஜையை ஆரம்பிக்கிறார். இளைஞர்கள் தாவேக்கா தாவேக்கா டிவிக்கேன்னு கோஷம் போட்டுட்டு விசில் அடிக்கிறாங்க. எங்கே? வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ளே. இதுதான் இந்த இளைஞர்களின் மாற்றம். இதை தாண்டி எந்த மாற்றமும் நடந்துடல. அதனால் தமிழ்நாடு 2014 மோடி பிஜேபி இந்துத்துவாவுக்கு எதிராக இருந்திருக்கு, வாக்களிச்சிருக்கு. இது அதனுடைய முற்போக்கு முகம். இப்போ விஜய்க்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1,80,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டினுடைய பிற்போக்கு முகம்.
இதற்காக நம்ம பெருமை அடைய முடியாது. இவங்களை எப்படி நம்ம திருத்தணும், எப்படி இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் குளத்தூரில் தோற்றுருக்கிறாருன்னா அவருடைய தனிப்பட்ட தோல்வி அல்ல, இது வந்து மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வி. அந்த குளத்தூரில் அவர் செய்த நலத்திட்டங்கள் ஏராளம். அங்கே ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாரு, அங்கே அரசு மருத்துவமனைக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு உறவினரை சேர்க்க போனால் தனியார் மருத்துவமனையை விட ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனை போல் வந்து அப்படி இருக்குது. அதை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். அதில் முதல்வர் படைப்பகங்களாக இருக்கட்டும், அடுத்து தோழி விடுதியாக இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் அங்கே செஞ்சுருக்காரு. இப்போ இவரை எதிர்த்து ஜெயித்த அந்த பாபுன்றவர் யார் தாவேக்கா சார்பில் அப்படின்னு பார்த்தா அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து இதில் தான் அவர் ஃபேமஸ்ஸு. வட்டிக்கு விடக்கூடிய ஆள். குளத்தூர்லேயே மார்க்கெட்லாம் ஆயிரக்கணக்கானவருக்கு வட்டி கொடுத்து வட்டி வசூல் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமே, எப்படி போய் கலாட்டா பண்ணுவாங்க. இதுதான் அவருடைய பயம். இப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது விஜய் கட்சியில் வேட்பாளர்கள் முக்கியம் இல்லை, விஜய் முகத்துக்காகவும் விசிலுக்காகவும் தான் போட்டாங்க. இதில் 110 வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இந்த மாதிரி கட்சிகளில் சீட்டு கிடைக்காம இங்கே வந்தாங்க. ஓவர் நைட்டில் வந்தோடனே விஜய் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா விஜய் சொந்த கட்சியில் பணம் செலவழித்து நிற்பதற்கு ஆட்கள் இல்லை. தேர்தல்னால் நீங்கள் பணம் செலவழிக்கணும், பணம் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருக்கணும். அப்போ இவங்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. இப்போ கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையன் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஓட்டுக்கு பணம் கொடுத்தவர்கள் தான். அப்போ முந்தா நாள் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இப்படி சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ விஜய் கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தொகுதியில் ஆட்டோ டிரைவர் ஜெயிச்சிருக்காரு, ஒரு தொகுதியில் பஸ்ஸு டிரைவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஆதவ அர்ஜுனா. அந்த லாட்ரி குடும்பத்தினுடைய வாரிசாக அவர் வில்லிவாக்கத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய மாமியார் ஏடிஎம்கே மூலமாக லால்குடியில் நின்று லீமா ரோஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. மச்சான் சார்லஸ் மார்ட்டின் வந்து புதுச்சேரியில் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ லாட்ரியுடைய மார்ட்டின் குடும்பம் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அழுத்தமாக காலை பதிச்சிருக்குது. ஆதவ அர்ஜுனா யார்? அவர் வந்து ஒரு பில்லியனர். லாட்ரி குடும்பத்திலேருந்து கணிசமான பல கோடிகளை வாங்கிட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தி அவர் முழு நேர அரசியலுக்கு வரும்போது நிறுவனத்தை மனைவிட்ட கொடுத்துட்றாரு. அதை என்ன சொல்கிறாரு, எல்லா தொழிலையும் திறந்து விட்டு நான் வந்துடுறேன், மனைவிக்கு கொடுத்ததை திறந்துட்டு வராராம். இப்படி நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் தாவேக்கால ஆதவ அர்ஜுனா போன்று நிறைய பணக்கார வேட்பாளர்களும் இருக்கிறார்கள். 1-2 பேர் ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவர்னு இருந்தாலும் மொத்தமாக நீங்கள் வெளியில் மற்ற கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி பார்த்து தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, அவங்க யார் என்ன அப்படின்னு மக்கள் பார்க்காம விசிலுக்கும் விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் வாக்கெடுப்புக்கு முன்னாடி ஜெயித்தவங்கள்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேராக பனையூர் வந்துடுங்க, பனையூரில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். இவ்வளோ நாள் வந்து இவர் மக்கள் சந்திப்புக்கு மக்கள் காத்திருப்பாங்க, நிர்வாகிகள் காத்திருப்பாங்க. இப்போ ஜெயிச்ச பிறகு இவர் காத்திருப்பாராம். எல்லாம் வந்துடுங்க, வந்தவுடனே அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டலில் லாக் பண்ணி பூட்டு போட்டு சாவியை நான் வச்சுக்குவேன். இந்த பயம் எதுக்கு இருக்குதுன்னு சொன்னால், அதிமுக, திமுக, பாஜக இவங்கெல்லாம் ஓரளவு ஜெயிச்சிட்டாங்கன்னா விஜயோட வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிட்டு நமக்கு நாமம் போட்டுருவாங்க அப்படின்னு விஜய் பயப்படுறாரு. சரி, நீ கொள்கை குன்று, நீ ஒரு தூய சக்தி, இதில் உறுதியாக இருந்தன்னா என்னுடைய வேட்பாளர்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, கூவத்தூரில் நடந்த கூத்து மாதிரி இங்கே நடக்காது, அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ உனக்கே அந்த பயம் இருக்குது, உன் வேட்பாளர் மேலே நம்பிக்கை இல்லை. இடையில ஒரு பிரச்சாரத்தில் விஜய் கேட்குறாரு, நீங்களாம் என் கூட இருப்பீங்கள்ல, கடைசிவரை இருப்பீங்கள்ல, விட்டுட்டு போயிட மாட்டீங்கள்ல, சத்தியம் பண்ணுவீங்கள்ல, இப்படியெல்லாம் கேட்குறது காரணம் என்ன? அது வந்து ஒரு கட்சியே இல்லை, அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து வந்த ஒரு கும்பல். அதை தற்குறிகள்னு நம்ம நாகரிகமாக சொல்கிறோம். தற்குறிகள்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது, ஒரு விவரமில்லாத பசங்க அப்படின்றதான் அதனுடைய நியமம். அப்போது இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு மேலோட்டமாக சில பிரச்சாரங்கள் பண்ணி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,80,00,000 வாக்குகளை வாங்கி விஜய் ஒரு முதலமைச்சர் ஆயிட முடியும். அது அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு 11 சீட் அவருக்கு சப்போர்ட்டு வேணும், இருந்தும் அவர் ஆயிட்டார் அப்படின்றது வந்து இந்தியாவிலே உலகத்திலே இதுக்கு முன்னுதாரணம் கிடையாது. அவர் சராசரி அரசியல்வாதி போல் எல்லா தொகுதிக்கும் போல் கடின உழைப்பையும் செய்யலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் டெக்னாலஜிக்கு மாறிட்டோம், இன்ஸ்டாகிராம்லேயே நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம், அதுவே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சமூக வலைத்தள நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் எக்ஸ் தளம்,
இவங்கெல்லாம் கூகுள் இவங்கெல்லாம் என்ன விஜயை வச்சு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடியே பண்ணுவாங்க. பரவாயில்ல, நம்ம சோஷியல் மீடியா மூலம் வந்து ஒரு மாநிலத்திலேயே ஆட்சி மாற்ற முடியும்னு சொன்னால், அப்போ உலகம் முழுக்க ஏற்கனவே இதெல்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. இதில் இன்னொரு ஒரு சாதனையாக இது வந்திருக்கு. மொத்தத்தில் இது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு வெட்கக்கேடான நிகழ்வு. இதுதான் என்னுடைய கருத்து. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.